வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே. நாம் குழந்தைகளுக்கான இயன்முறை மருத்துவம் குறித்து பேசிக்கொண்டு வருகின்றோம். இன்று நம்ம பேச போகிறது குழந்தைகளுக்கு மார்பக நோய்கள் வந்தால் அதற்கான தீர்வுகள் என்ன, அதில் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் என்ன, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா நெஞ்சகம் நோய்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் பிஜன் செஸ்ட் அண்ட் ஃபனல் செஸ்ட் அப்படின்ட்டு 2 விதமான நெஞ்சு கூட்டுக்கான பிரச்சனைகள் உண்டு. ஸோ இதில் பிஜன் செஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா புறாவோட மார்பு எப்படி முன்னாடி துருத்திட்டு இருக்கோ அந்த மாதிரி இந்த குழந்தைகளோட நெஞ்சக எலும்புகள் துருத்திட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னாக்கா குழந்தைகள் கருவுற்று இருக்கும்போது விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லை ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மல் அந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். ஸோ அதை பிஜன் செஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம், பெக்டஸ் கேரினேட்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டர்னம் அப்படின்ட்டு ஒரு நெஞ்சு எலும்பும் விலா எலும்பும் ரெண்டும் ஒன்று சேர இடத்துல ஒரு கார்டிலேஜ் அப்படின்ற ஒரு ஜவ்வு பகுதி இணைக்கும். ஸோ அந்த ஜவ்வு பகுதி சரியாக அட்டாச் ஆகலை அப்படின்னாக்கா இந்த மாதிரியான நெஞ்சுக்கூடு துருத்திட்டு, அதாவது புறாவோட நெஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி முன்னாடி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இதை பிஜன் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஃபனல் செஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபனல் செஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் அதே மாதிரி தான். இந்த நெஞ்சுக்கூடு ஸ்டர்னம் அப்படின்ற எலும்பும் ரிப்ஸ் அப்படின்ற விலா எலும்பு ஒன்று சேரக்கூடிய இடத்துல இருக்கிற கார்டிலேஜ் நமக்கு பிரச்சனையாக ஏற்படும். ஸோ இதில் ஃபனல் செஸ்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெஞ்சுக்கூடோட எலும்புக்கு கீழே ஒரு குழி மாதிரி உண்டுவாகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே ஒரு குழந்தையோட நெஞ்சு மேலே துருத்திட்டோம், கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழி மாதிரி விழும். ஸோ இதுதான் ஃபனல் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிஜன் செஸ்ட் பார்த்தோம், ஃபனல் செஸ்ட் பார்த்தோம். இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும். இந்த குழந்தைங்களுக்கு நார்மலான ரொட்டீன் லைஃப்பை கேரி அவுட் பண்ண முடியாது. அடிக்கடி மூச்சு சம்மந்தப்பட்ட, அதாவது லங் இன்ஃபெக்ஷன், அது மாதிரி தொண்டை இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி நிறைய தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில குழந்தைங்களுக்கு இதயம் ரொம்ப படபடப்பாக இருக்கும். அவங்க நார்மலாகவே இருக்க முடியாது. அதாவது குழந்தைங்களோட விளையாடும் போது மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. ஸோ சீக்கிரமாக சோர்ந்து போயிடுவாங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இது மாதிரியான விஷயங்கள் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களோ அல்லது பெற்றோர்களோ இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா உடனடியாக நீங்கள் ஃபிசியோதெரப்பி, பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி அது என்னன்றதை நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நம்ம உடனடியாக சர்ஜரி அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தை வளர் இளம் பருவத்தில் இருக்குது. ஸோ வளர் இளம் பருவத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்த்தோட்டிக் பிரேசஸ் மாதிரி கொடுத்து இந்த குழந்தைய நம்ம போட்டுக்க சொல்லணும். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் நம்ம இந்த குழந்தைக்கு போட்டுக்க சொல்லணும். ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா அந்த பியூபர்ட்டி அப்படின்னு சொல்கிற 13 வயது வரைக்கும் இதை பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே இந்த குழந்தைக்கு சரியாகலை அப்படின்னா தான் நம்ம சர்ஜரிக்கு நம்ம போகணும். அதோடு சேர்த்து நம்ம இந்த குழந்தைங்களுக்கு நெஞ்சு விரிவடைந்து தளர்வாவதற்கான மூச்சு பயிற்சி எக்ஸசைசஸ், இந்த நெஞ்சு கூடு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் இதெல்லாம் நம்ம ஃபிசியோதெரப்பியில் நம்ம கேரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வரும்போது தான் இந்த ஃபனல் செஸ்ட் அண்ட் பிஜன் செஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம குணப்படுத்தலாம். இதை நம்ம ஒரு 13 வயது வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம சரியான முறையில் ஒரு 8 மணி நேரம் அந்த ஆர்த்தோட்டிக் பிரேசஸ் நம்ம போட்டு வந்தாலே அதிலே நமக்கு நிச்சயமான தீர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேற்கொண்டு நம்ம இது சர்ஜரிக்கு போகணும் அப்படின்னா தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ் சர்ஜரிக்கு போவோம். அதனால் நீங்கள் பிஜன் செஸ்ட் அண்ட் ஃபனல் செஸ்ட் நெஞ்சு கூட்டில் ஏதேனும் இந்த மாதிரியான வியாதி இருக்குது அப்படின்ட்டு தெரிய வந்தால் நீங்கள் ஃபிசியோதெரப்பி எடுத்துகிட்டு அதன் மூலமாக நீங்கள் தீர்வு காண்றது நலம் பயக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பிஜன் செஸ்ட் அண்ட் ஃபனல் செஸ்ட் பற்றி அதுக்கான ஃபிசியோதெரப்பி தீர்வுகள் குறித்தும் பேசணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் ஃபிசியோதெரப்பி நோய்கள் குறித்தும் ஃபிசியோதெரப்பி தீர்வு குறித்தும் நாம் விரிவாக அலசுவோம். நன்றி, வணக்கம்.